144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அந்த மாவட்ட கலெக்டர். அது அவராக செஞ்சிருக்க மாட்டார், தமிழக அரசு சொல்லியிருக்கோம், சேகர்பாபு சொல்லியிருப்பார், ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பார். இதே ஸ்டாலின் அவர்களும் இதே சேகர்பாபு அவர்களும் இதே கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் அவர்களும் என்ன பண்ணியிருக்கணும்? கடந்த வருடம் இந்த பாட்சா இருக்கிறார் இல்லையா, அதாங்க அல்லுமாவோட தீவிரவாதி 56 பேரை கோவையில் தொடர் குண்டு வைத்து கொன்ற தீவிரவாதிக்கு அவருடைய உடலுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கு மட்டும் அனுமதி கொடுத்தீங்களே, அப்போ மட்டும் மத நல்லிணக்கம் கேட்டா, அப்போ மத கலக்காதா? இப்படி இந்து முன்னணி அமைதியாக போராடுவதற்கு, தன்னுடைய மலையை மீட்பதற்கு, தன்னுடைய காப்பாற்றி ஒரு போராட்டம் அழைப்பு விடுவார்கள். அந்த போராட்டத்தை நீங்கள் ஒடுக்கி இப்படி 144 தடை உத்தரவை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இதுதான் உங்களுடைய சமூக நல்லிணக்கமா? இதுதான் மதச்சார்பற்ற தமிழக அரசா? இதுதான் மதச்சார்பற்ற இந்திய கூட்டணியா? இதுதான் மதச்சார்பற்ற ஸ்டாலின் அவர்களா? முழுக்க ஒரு பிரிவினருக்கு சாதகமாக செயல்படும் அரசாக இந்த அரசு மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்துக்கள் என்ன செய்வாங்க? பொங்கி எழத்தானே செய்வாங்க. இது போன்ற போராட்டங்கள் இன்றைக்கி ஒரு தடவை தடுத்துட்டீங்க, அடுத்தடுத்து வர போராட்டங்களை உங்களால் தடுக்க முடியுமா? மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் இது பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். கோர்ட்டு கூட கேள்வி கேட்டிருக்கு, என்னென்னு உங்களுக்கு தேவைப்பட்டவர்கள், உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு, ஆனால் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்பதை கண்டனமாக கோர்ட்டு தெரிவித்தும் கூட கோர்ட்டை அவமதிக்கும் செயலாக 144 தடை உத்தரவை அமைதி ஊர்வலத்திற்கு நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொன்னால், முழுக்க இந்த அரசு மதம் சார்ந்த அரசாகத்தான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது.